வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதால் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுத்து வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. வணக்கம் ஷெலினா, இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. அடுத்த 24 மணி நேரத்தில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதால் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கேரளா, புதுச்சேரி, காரைக்கால், கடலோர ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களை பொறுத்தவரையிலும் கனமழை முதல் மிக கனமழையும், கடலோர கர்நாடகா மற்றும் தெற்கு உள் கர்நாடகாவை பொறுத்தவரையிலும் இன்று அதி கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல வரும் 20 மற்றும் 21 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று என்பது வீச வாய்ப்பதற்கு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் வங்கக்கடலில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எந்த திசையை நோக்கி நகர வாய்ப்பு இருக்கிறது என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.